வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 11th மேக்ஸில் பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 2.24 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்வன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 1/x+3 <3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். சரிங்களா? எப்பயும் போல தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்னது +3 -3 மாறும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x+3 -3 இங்கே 0. சரிங்களா? ஈக்குவல் டு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த லெஸ் தன்னையும். இந்த 3 இந்த பக்கம் போகும்போது -3, அப்போ இங்கே 3 போயிடுச்சுன்னா இந்த இடம் 0. அவ்வளோதான். இப்போ இது இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எல்சிஎம் எடுப்ப போகணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 -3 இது இங்கே மேலே போயிருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 <0. அடுத்து இந்த -3 உள்ளே கொண்டு போயிருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 -3x -9 3 × 3 9 இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 <0. அடுத்து இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்கு, இங்கே -3x இருக்கு. அப்போ -2x. இங்கே 1 இருக்கு, -9 இருக்கு. அப்போ என்னது -8 டிவைட் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படி இருக்கும். அடுத்து இதுலேருந்து -2 நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்போ -2 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல +4 4 2s are 8. இப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்துடும் -2x -4 சாரி -8 x + 3 <0. இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் மட்டும் என்னன்னா சேஞ்ச் ஆகும். இங்கே லெஸ் தென் இருக்கிறது கிரேட்டராக மாறிடும். இந்த 2 வந்து 0/2ன்னு போடும்போது 0. சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4/x+3 இங்கே இருக்க லெஸ் தென் கிரேட்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது வருங்களேன் 0 லெஸ் தென் இந்த வேல்யூ. அப்போ 0 விட அதிகமாக பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பயும் போல் இது = 0 இது = 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்குவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 = 0 எக்ஸ் ப்ளஸ் 3 = 0. அப்போ x = -4 இங்கே x = -3. சரிங்களா? நம்பர் லைன் போட்டுக்குவோம். இது -∞ இங்கே +∞ இங்கே -4 இங்கே வந்து -3. இப்போ நம்ம லிமிட் எப்படி எடுக்கலாம்? இன்டர்வல் வந்து -∞, -4 அடுத்து -4, -3 அடுத்து -3, சரிங்களா? இது தனித்தனியாக போட்டுருவோம். எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 3 அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி அப்படி போட்டுக்குவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 4/x+3. சரிங்களா? இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு வேல்யூ எடுத்தோம்னா -5. அப்போ -5 + 4 இங்கே மைனஸ் வரும். சரிங்களா? சிம்பிள் மட்டும் பார்த்தா போதும். இங்கே அப்படிதான் -5 + 3 மைனஸ் வரும். அப்போ -/-, அதாவது எப்படி வரும்னா மைனஸ் டிவைடட் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிடுமா? அப்போ பாசிட்டிவ்ல வரும். அடுத்து -4 to -3 அப்படின்னா மைனஸ் வந்து இது 3.5 -3.5ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இங்கே -3.5 + 4னா இங்கே பாசிட்டிவ், இங்கே -3 அப்போ இங்கே நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் ஆன்சர் வந்து என்னதுன்னா நெகட்டிவ்ல தான் வரும். அப்போ இது நெகட்டிவ். அடுத்து இதுக்கு நடுவில் அப்படின்னும் போது நம்ம 0வே எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ 0 + 4 பாசிட்டிவ், இங்கே வந்து 0 + 3 பாசிட்டிவ், பாசிட்டிவ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நமக்கு வேல்யூ எப்படி வரும்? 0 கிரேட்டர், அதாவது இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரும். நம்ம இங்கே இந்த இதில் பாசிட்டிவ் வேல்யூ இதுவும். சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எழுதிடுவோம். இந்த சொல்யூஷன் செட் என்னன்னா -∞, -4 யூனியன், இது 2 இது இருக்குல்ல, அதனால யூனியன் போட்டு எழுதணும். -3, அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டு வந்த சம். தேங்க்யூ.